السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعددا إلى آخر الآية. وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة أو كما قال عليهم رسول الله صلى الله عليه وسلم. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபருந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் இவ்வுலகத்தை படைத்து அதை சிறப்புடன் பராமரித்து அவைகளை வழிநடத்தக்கூடிய அகில உலகத்தினுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், மூமின்கள், முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த சஃபர் மாதத்தினுடைய முதலாவது வார ஜும்மாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து அடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் சிறப்பும் மேன்மையும் அனைத்து அருளும் உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக, இந்த மாத சஃபருடைய மாதம், எனவே இதை மிக முக்கியமாக அடுத்து வரக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல், உலகத்தினுடைய அகில உலகத்தினுடைய அருக்கொடை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இவ்வுலகத்திற்கு நபியாக வந்துதித்த மனிதராக உலகத்திலே பிறந்த ஒரு மாதமாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா, எனவே நாம் அந்த அகில உலகத்தினுடைய ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு எதை கொடுத்து சென்றார்களோ, எதை வழிமுறையாக ஆக்கினார்களோ, அதை நாம் எந்த அளவுக்கு நாம் பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். அவர்களுடைய வரலாற்றினுடைய செய்திகளை இன்ஷா அல்லாஹு தஆலா அடுத்த மாதத்திலிருந்து பார்க்கலாம். முதலில் நம்மை நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறைகள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே மேற்கூறப்பட்ட வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான்: வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம்பேசி குறை கூறி திரியக்கூடிய ஒவ்வொரு மீதும் கேடுதான், வயல் என்ற நரகம்தான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நம்முடைய அமல்கள் தூய்மையானதாக இருப்பதற்கும், நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருப்பதற்கும் 6666 வசனங்களை செவிமடுத்தி கேட்ட பிறகுதான் வர வேண்டும் என்பது அல்ல. இதா துலியத் அலைஹிமுல் குர்ஆனு, அவர்கள் மீது குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஃபஸாதது ஈமானா, அவர்களுடைய உள்ளங்கள் ஈமானால் அதிகரிக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதும் பொழுது ஈமான் அதிகரிக்க வேண்டும். அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நாம் கடந்த வாரங்களிலே உள்ளம் சார்ந்த நோய்கள், பொறாமை என்ற நோய்களை பற்றி நாம் பேசி வந்தோம். பொறாமை பற்றிய உள்ளத்திலிருந்து எடுக்க வேண்டிய ஆக மிக கெட்ட குணங்கள் பொறாமை.
மற்றவர்கள் வாழ்வதை பார்த்து பார்த்து நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று அது நினைத்து கொண்டே இருப்பது, அதுவும் ஒரு விதத்திலே ஒரு விதமான நோய். பொதுவாக நோய் என்பது இரண்டு ரீதியில நாம் பிரிக்கலாம். உடல் சார்ந்த நோய், உள்ளம் சார்ந்த நோய். உடல் சார்ந்த நோய்க்கு அதற்கு தீர்வு இருக்கின்றது, உள்ளம் சார்ந்த நோய்க்கும் தீர்வு இருக்கின்றது. அந்த உள்ளம் சார்ந்த நோய்களை நாம் குணப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் உடல் சார்ந்த நோய்கள் அதிகமாக வராது. உள்ளம் சார்ந்த நோய்கள் என்ன? பொறாமை என்ற நோய், புறம் என்ற நோய், அதுபோல குறை என்ற நோய். இந்த நோய்கள் எல்லாம் நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் பரிசுத்த தன்மை அடையும். சூஃபியஸையும் சொல்லப்படக்கூடிய, அதாவது அல்லாஹுவோட தொடர்பு கொள்ளக்கூடிய நம்முடைய இறைத்தன்மை என்று சொன்னால் உள்ளத்தோடு உள்ளமாக அல்லாஹுவோடு இணைப்பது. அந்த இணைப்பது என்பது நம்முடைய அமல்கள் சார்ந்து இருக்க வேண்டும். அந்த அமல்களில் உயிரோட்டம் இருக்கும் பொழுது அந்த ஈமானியத்தை பார்க்கலாம். ஆனால் கடமைக்கு என்று நாம் அமல்கள் செய்யும் பொழுது அந்த உயிரோட்டத்தை பார்க்க முடியாது, அந்த நூறானியத்தை நாம் உள்ளம் ரீதியாக பார்க்க முடியாது. அந்த உள்ளம் ரீதியாக பார்க்க வேண்டும் சொன்னால் முதலிலே கசறுகளை எடுக்க வேண்டும். அந்த கசறுகளை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசறுகளை தூக்கி எறிய வேண்டும். இந்த உலகம் நம்மை சுற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது வலா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தானா பிஹி அஸ்வாஜம், இந்த உலகத்தினுடைய ஆசைகளை, அலங்காரங்களை நீங்கள் உங்களுடைய பார்வைகளை கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களுடைய கண்களை அதன் பக்கம் நீட்ட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இங்கே அந்த ஆசைகள் உள்ளத்தில் வரும் பொழுது, சாதாரண பார்வைகள் படும் பொழுது உள்ளம் என்னாகும்? அதை சார்ந்து யோசிக்க தோண்டும், அதை நோக்கி செல்ல தோண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தம் என்று நினைத்து அந்த உள்ளம் அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். இப்ப கடைசியில் என்ன ஆகும்? இவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க துன்யா துன்யா என்றே சென்று கொண்டிருப்பார். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது இயற்கையாகவே அல்லாஹு தஆலா மனித சமூகத்திற்காக படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா ரிஸ்கி என்பது, மனிதர்களுடைய வாழ்வாதாரம் என்பது கண்டிப்பாக அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும், அவருக்கு கிடைக்காமல் போகாது. எவ்வளவு தண்ணீர் குடிப்பார், எவ்வளவு சாப்பிடுவார், எவ்வளவு பணம் சம்பாதிப்பார், தண்ணீர் முதற்கொண்டு நான் சொல்றேன், தண்ணீர் இருக்கின்றது அல்லவா, எவ்வளவு நாட்கள் தண்ணீர் குடிப்போம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க சொன்னா நோயாளியாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவர் சொல்றாங்களே இல்லையா, தண்ணீர் எவ்வளவு தாங்க குடிக்கணும், 4 லிட்டர் தாண்டி என்ன செய்யக்கூடாது, 200 மில், இதை தாண்டி குடிக்க கூடாது. என்ன செய்யறாங்க மருத்துவர்கள்? இதை தாண்டி குடிக்க கூடாது என்று நோயாளிகளுக்கு சொல்லப்படுகிறது. உலகம் தண்ணீர் குடிப்பது கூட அல்லாஹ் என்ன செய்து விட்டான், நிர்ணயித்து விட்டான். அந்த தண்ணீரை ஒரு அளவாகத்தான் உலகத்திலே நாம் என்ன செய்யணும், உபயோகிக்கின்றோம். நாம் உண்ணக்கூடிய உணவு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. நான் இதெல்லாம் இந்த உணவுகள் இந்த உணவுகள் எனக்கு அல்லாஹ் கொடுத்த உணவுகள் என்ன செய்யப்படுகிறது, அது தடுக்கப்படுகிறது. நினைத்துக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நாம் மகிழ்ச்சி என்று பணம் வேண்டும், அந்த பணம் எதற்காக வேண்டி, நல்ல சாப்பிடணும், நல்ல உடுத்தணும், நல்ல சந்தோஷம் அதில் தான் இருக்கிறது என்று மனித குலம் நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றான், அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. அல்லதி, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அல்லதி ஜமஅ மாலா, பொருட்களை சேமித்து கொண்டே உண்டு திரட்டி கொண்டே இருப்பார்கள், அதை சேர்த்து கொண்டே இருப்பார்கள். வஅத்ததா, அந்த பணத்தை எண்ணி 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 அவன் எண்ணிக்கொண்டே பார்த்து கொண்டே இருப்பான். உலகத்துல சில நோயாளிகள் இருக்கிறார்கள், மனநோயாளிகள் என்று சொல்லலாம். பணத்தை பார்த்தாதான் தூக்கமே வரும். பணம் இருக்குதா, இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சா அப்படின்னு நினைச்சு நினைச்சு என்ன செய்வார்கள், அவர்களுடைய என்ன ஓட்டங்கள் அப்படியே இருக்கும், அதுல குறைஞ்சிடக்கூடாது. பணம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லதி ஜமா மாலம், பொருட்களை ஒன்று சேர்ப்பார்கள். வஅத்ததா, அதை எண்ணிக்கொண்டே இருப்பான், அதை பார்த்து கொண்டே அவன் என்ன செய்வான், அதை பார்த்து கொண்டே இருப்பான். வஅத்ததா என்று சொன்னால் அதுதான் என்னுடைய அடுத்த அல்லாஹ் சொல்றான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் இந்த உலகத்திலிருந்து என்னை காப்பாற்றுவது இந்த பணம் தான். என்னது, இந்த பணம் தான் என்று நினைக்கின்றான். இந்த பணம் தான் அவனை காப்பாற்றி இருக்கிறதா, ஏதாவது மனிதர்களை காப்பாற்றி இருக்கின்றதா? சில பேர் பணம் இருந்தா கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணியிருக்கலாமே, அது செஞ்சிருக்கலாமே, இது செஞ்சிருக்கலாமே, 1 லட்ச ரூபாய் இருந்திருக்கலாமே. இதன் மீது நம்பிக்கை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் இதுவெல்லாம், அவரிடத்தில் இருக்கக்கூடாத குணங்கள்.
அந்த பணத்தை எண்ணிக்கொண்டே அதன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டே இருப்பது. கல்லா, அல்லாஹ் சொல்ல அவ்வாறு அல்ல. அல்லாஹ் தஆலா அவ்வாறு அல்ல. நீ எண்ணியது போல, நீ நினைப்பது போல அல்ல. ஒருவன் தினமும் என்ன செய்வான், ஒரு செங்கல் அளவு தங்க கட்டி அவன்கிட்ட நிறைய இருக்குது. தினமும் பார்த்து 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 அதை பத்திரப்படுத்தி கொண்டே இருந்தான். தினமும் பார்ப்பது, அந்த தங்க கட்டியை தினமும் பார்க்குது, இத்தனை தங்க கட்டி இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறது என்று. அவன் கூட இருக்கக்கூடிய உதவியாளரும் பார்க்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது, அந்த தங்க கட்டியில செங்கல் கட்டி ஆகிடுச்சு. தங்க கட்டி செங்கல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான். இப்ப பக்கத்துல இருக்க கேட்கிறான், அது தங்க கட்டியா இருந்தான்னு செங்கல் கட்டியா இருந்தான், ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதான் இருக்கு. நீ அது பார்த்து தானே வைக்கிற, செங்கல் கட்டி பார்த்துட்டு வச்சிரு, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அவனும் பிரயோஜனம் அடையல, தன்னை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல, ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்யல, ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? பணத்தை பார்த்து 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 அதே ஒரு சந்தோஷம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தான் சொல்றான். நான் சொன்ன உதாரணம் இருக்கின்றது அல்லவா, அது எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜக்காத் கொடுக்கும்போது தான் பணத்தை எண்ணணும். வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கிட வேண்டும். எது அந்த கணக்கிடுவது, அது என்னது? நன்மை. கணக்கிடுறோமா இல்லையா, எவ்வளவு நமக்கு வந்திருக்கின்றது இந்த ஆண்டு, கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்கணும். அதுல நன்மைகள் இருக்கின்றது, உயர்வு இருக்கின்றது, சிறப்பு இருக்கின்றது. கணக்கிடாமல் கொடுத்தா சொன்னா சிறப்பு இல்லை. ஆனா கணக்கு எங்க என்றோம் தெரியுமா, இந்த பணம் குறைஞ்சிடக்கூடாது, என் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இருந்து கொண்டே இருக்கின்றது, குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா கொஞ்சம் மாத்திரைகள் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் சில பேர்களுக்கு. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உன்னுடைய அந்த பணம் தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றது அல்லவா, அது உன்னை காப்பாற்றாது, உன்னை உயர்வு ஆக்குமா? பிறவனை காப்பாற்றியது எது? பிறவன் ஏதாவது காப்பாற்றியதா? அவனுடைய அதிகாரம் காப்பாற்றியதா? அவனுடைய பணபலம் காப்பாற்றியதா? அவனுடைய ஆபரணங்கள் காப்பாற்றியதா? இல்லையே, அவனை எதுவுமே காப்பாற்றவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதை காப்பாற்றியது? அவரிடத்தில் இருந்த ஈமான் அவர்களை உயர்ந்த அந்தஸ்திலே கொண்டு வந்தது. அவர்களுடைய ஈமான் அவர்களை கண்ணியப்படுத்தியது. அந்த ஈமான் தான் அவர்களுக்கு வெற்றியும் தந்தது. அந்த ஈமான் தான் வேண்டும், அந்த நம்பிக்கை தான் வேண்டும், அந்த இறை நம்பிக்கை தான் நம் அனைவர்களுக்கு வேண்டும். அந்த இறை நம்பிக்கை மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தினுடைய பொருட்களோ இவைகள் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே திட்டவட்டமாக குறிகாட்டியிருக்கின்றான். இணைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய அனுப்பப்பட்ட நோக்கம் இரண்டு விஷயம்தான், பெருசா ஒண்ணு இல்லை. தாவத்தி இலல்லா, தாவத்தி இலல் ஈமான். தாவத்தி இலல்லா, தாவத்தி இலல் ஈமான், இரண்டு தான். இந்த இரண்டுக்குள்ள யார் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மூமின்களாக, உண்மையான முஸ்லிம்களாக இருப்பார்கள். இதுதான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஒன்று, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்குதல் நேரடியாக, இறைவனின் பக்கம் அல்லாஹ் ஒருவன் தான். ஒரு மிகப்பெரிய எவ்வளவு ஆபத்து வந்தாலும் சரி யாருக்கும் அஞ்சாதவராக இருப்பது. நம்ம நினைச்சிட்டோம் ஒருத்தவங்க எதிலையும் ஈடுபடல, என்னது ரொம்ப நல்லவருப்பா, ஒருத்தர் யாரையும் எதிர்த்து பேசல என்ன அர்த்தம்? அநியாயம் நடக்குது, அந்த அநியாயத்தை தட்டி கேட்கல. மக்கள் எல்லாம் சிலை வணக்கத்தில் இருக்காங்க, நான் மட்டும் முஸ்லீமா இருந்தா போதும்பா, யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு இருக்காரு. அல்லாஹ் அல்லாஹ் தொழுதுட்டு இருக்காரு, அல்லாஹ் அல்லாஹ் என்று தொழுது கொண்டு இருக்கின்றார், இபாதத் செய்து கொண்டு இருக்கின்றார், திக்ர் செய்து கொண்டு இருக்கின்றார். எந்த பிரச்சனைக்கு போல ஒரு சூஃபிப்பா. சூஃபி என்று சொன்னால் யாரு? சூஃபின்னு சொல்லுவான், சூஃபி மகான். உலகத்தில் சூஃபி மகான் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? அவுலியாக்கள், இறைநேசர்கள் சூஃபி மகான் சொல்லுவாங்களா இல்லையா? சூஃபி இவரு ரொம்ப நல்லவர், இவர் நல்லவரா? மக்கள் இடத்துல நல்லவர் சொல்லலாம், எந்த பிரச்சனைக்கு போவாதவர், யாருடைய எதற்கு கண்டு கொள்ளாதவர் அப்படின்னு உலக மக்கள் என்ன செய்வாங்க? அவரை புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா அல்லாஹ்விடத்துல எப்படிப்பட்டவர்? மோசமானவர். இவர் எதிலையும் தலையிடலைங்க. உலகத்துல பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வந்து திட்டுறான், அடிக்கிறான், ஏதோ பிரச்சனை நடக்குது, ஒரு பெண்ணு பலவந்தமாக இழுக்கப்படுகிறது, ரோட்ல மது குடிச்சிட்டு போறான், நம்ம சொன்னாலும் ஆபத்து, சொன்னாலும் எதுக்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. எதிலையும் கலந்து கொள்ளாமல் ஆமன்னா சல்லம்னா, நான் ஈமான் கொண்டேன், நான் முஸ்லீம் ஆயிட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு ஒருவர் இருக்கின்றார். இவரு அல்லாஹ்வுக்கு பிடித்தவரா? உலக மக்கள் நம்மளாம் சொல்லுவான் அவர் நல்லவர்னு சொல்லுவோம். இவர் அல்லாஹ்விடத்தில் பிடித்தமானவரா? அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர் இருப்பாரா? இங்க நம்ம யோசிக்க வேண்டியதுதான். மக்கள் சொல்லுவாங்க நல்லவருங்க, இவரு எந்த பிரச்சனைக்கும் ஈடுபட மாட்டாரு,
எந்த பிரச்சனைக்கு ஈடுபட. இவர் நல்லவரா என்று சொன்னால் நல்லவர் அல்ல, இவர் நல்லவர் அல்ல. அல்லாஹ்விடத்துல ஒரு அநீதம் இழைக்கின்றது, மக்கள் அநீதம் இழைக்கின்றார்கள், மக்களுக்கு கொஞ்சம் ஞானம் இல்லை, எல்லாம் இருக்கின்றது. அறிவாற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், கிரகங்களுக்கு விண்கலங்கள் அனுப்பப்படுகின்றது, எல்லாம் தெரிகின்றது. ஆனால் படைத்த இறைவன் யார் என்று தெரியவில்லை. கடவுள் எல்லாம் கடவுள் என்று நினைக்கின்றார்கள். அப்ப கடவுள் யார் என்று தெரியவில்லை. கடவுள் ஒன்றா பலதான் தெரியல, பலது எல்லாமே கடவுள், அவர்கள் வழங்கக்கூடியது எல்லாம் கடவுள், அவர்கள் மனசாட்சிக்கு தோதுவாக இப்படின்னு ஒருவர் நினைத்து கொண்டு போகினான் சொன்னால், நான் அதில் கண்டுகொள்ள மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன், நான் சொல்லவும் மாட்டேன், அதை பற்றி நான் யோசிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் படைத்த ரப்பிடத்துல சும்மா விட்டுருவானா? அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்? சும்மா விட்டுருவானா? எண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதைக்கு தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். என் ரப்புக்கு நான் என்ன பதில் சொல்ல போகின்றேன்? என்னை படைத்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தீனை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது, இந்த மார்க்கத்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வை யாருக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நாங்க சுகபோகமா வாழ்றோம், நாங்க சுகபோகமா வாழ்றோம், சுகபோக வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியமானது, மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு அதை பற்றி தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிரட்டப்படுகின்றது, அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தப்படுகின்றது. முதல்ல ஆசைகள் காட்டுறாங்க, சொல்லுவாங்களே இல்லையா, ஒருத்தவனை அவனை ஏமாத்தணும்னா முதல்ல அவனுடைய ஆசை தூண்டணுமா? ஒருத்தனை ஏமாத்தணும் என்ன செய்யணும்? அவனுடைய ஆசையை தூண்டணும். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. ஒருத்தனை ஏமாத்தினா அவனுடைய ஆசையை தூண்டுவாங்க. அதுபோல நமது உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யப்படுகிறது? முதல்ல எடுத்த உடனே மக்கத்து குறைஷிக்கு என்ன செய்யணும்? முதல்ல அவருடைய ஆசை தூண்டி பார்க்குமே, எடுத்த உடனே மிரட்டலாம் கூடாது, என்ன செய்யக்கூடாது? எடுத்த உடனே மிரட்டக்கூடாது என்று சொல்லிதான் என்ன செய்யப்படுகிறது? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பொண்ணு பவுனு எல்லாத்தையும் சொல்லி என்ன செய்யப்படுது? நாங்கள் எல்லாம் பொண்ணு, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொண்ணு வேணும், இந்த மக்கமா நகரத்தில் இந்த உலகத்திலேயே பேரழகி உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம்னு சொன்னாங்க. எவ்வளவு உங்களுக்கு நகைகள் வேணும், உங்களுக்கு வீடு முழுக்க உங்களுக்கு தங்கங்களை கொடுக்குறோம். எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு? இந்த மக்காவினுடைய 2 மலை குன்றுகளையும் தங்கங்களாக நாங்கள் மாட்டி தருகின்றோம், அந்த அளவு தங்கங்கள் கொடுக்குறோம், நீங்க தீனை விட்டுருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்றது நீங்க மட்டும் சொல்லிட்டு போயிருங்க, யாருக்கும் சொல்ல வேணாம், யாருக்கு என்ன செய்ய வேணாம்? சொல்ல வேண்டாம் என்று தடை செய்வதற்காக வேண்டி ஆசைகளை தூண்டுகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே நீங்க அப்படித்தான், நீங்க உண்மையிலே அப்படி இருந்தால் என் 2 கைகளை நீ கொடுத்தாலும் சரி, நான் என்னுடைய கலிமா என் ரப்பு சொன்ன வார்த்தையை சொல்லாமல் என்ன செய்ய மாட்டேன், நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அந்த அளவுக்கு மிரட்டப்படவில்லை, நம்முடைய உயிருக்கு அச்சுறுத்தப்படவில்லை. உயிருக்கு அச்சுறுத்தப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் உண்மையால நபிமாருடைய வாரிசுடைய ரீதியில வந்து விடுவோம். உண்மையான வாரிசு யாரு? உண்மையான மூமின்கள் யாரு? உண்மையான மூமின்கள் யார்? இந்த உலகத்தில் யார் உண்மையான மூமின்கள்? அல்லாஹ்வுக்கு பயந்து சூஃபிகள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலா இன் அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவளுக்கு எந்த பயமும் இருக்காது. நாளைக்கு என்ன ஆகும், நேற்று பேசிட்டோமே, இன்னைக்கு பேசிட்டோமே, நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் இருக்கக்கூடாது. அவர்கள் தான் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள், எந்த ஒரு ஹுஸ்னும் அவருடைய உள்ளத்திலே இருக்காது. இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள். அந்த இறை நேசர்களாக ஆகுவதற்கு என்ன தகுதி வேண்டும்? இந்த 2 தன்மை இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. யார் மீது மட்டும் பயம் இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது பயம் இல்லை என்று சொன்னால் நமக்கு உலகத்தில் எல்லாவற்றின் மீது பயம் இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்முடைய மௌத்துக்கு பிறகு இன்னைக்கு என்ன அப்படின்னு ஆகுது, நான் இறந்துட்டா என்ன ஆகிறது, அதனால தன்னுடைய குடும்பத்திற்கு சேமிக்க வேணும், அதே அல்லதி ஜமா மாலா, அவர்கள் சேமிக்க வேண்டும், கொண்டு திரட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை, அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் படைத்திருக்கின்றேன் என்று ரப்பு சொல்றான். நஹ்னு நர்சுக்குக்கும், நாம் தான் உங்களுக்கு உணவளிக்கின்றோம், நாம் தான் உங்களுக்கு உணவளிக்கணும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் தான் உணவளிக்கிறேன், நான் இல்லைன்னா என்ன ஆகிறது என்று அந்த நம்பிக்கை, அந்த எண்ணங்கள் மூமின்களுக்கு இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? தனக்கு உண்டான கடமைகள் என்ன, அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமைகளை உணர்ந்து புரிந்து அது ஒரு நூறானியத்தாக இது என் ரப்பினுடைய கடமை என்று நினைக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
இரண்டு விஷயம் என்று நான் சொன்னேன் இடையில. தாவத்தி இலல்லா, அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பது. இது ஒட்டுமொத்த 1.25 லட்சம் நபிமார்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை தான் இது. இந்த தீனை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் அது எப்படி வேண்டுமானாலும் நாம் எப்படி சொல்ல வேண்டுமோ அது அற்புதமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். வகூலா லஹு கௌலல் லய்யினா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ரொம்ப இலகுவாக சொல்லுங்க, ரொம்ப கடினமாக சொல்லாதீங்க, போயிட்டு யார்ட்ட ஃபிரௌன் இடத்துல ரொம்ப இலகுவான முறையில ரொம்ப இலகிய மனதோடு அவன்கிட்ட பேசுங்க சொல்லி அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உத்தரவிட்டு அனுப்புகின்றான். சத்தியத்தை நாம் போதிக்கும் பொழுது அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். என்றைக்கு உண்மை இருக்கின்றது அல்லவா, அந்த உண்மை மௌத்தாவாது. உண்மை என்ன செய்யாது, மௌத்தாவாது. சத்தியம் மௌத்தாவாது. சத்தியத்துக்கு என்னைக்கு பவர்ஃபுல் இருக்கின்றது, அந்த உண்மை தன்மைக்கு எப்பொழுதும் பவர்ஃபுல் இருக்கின்றது, அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். உண்மையை சொல்லும் பொழுது இந்த உலகம் எல்லாவற்றையும் உண்மை என்று எது பொய்யோ அதுவெல்லாம் உண்மை என்று நம்பி இருக்கின்றது. நான் என்ன சொல்ல வருகின்றேன் உங்களுக்கு புரியும். எது எல்லாம் பொய்களாக இருக்கின்றதோ அதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அப்படி என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் சார்ந்த ஈமான் எப்படி இருக்கின்றது, நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயங்களை தான் நாம் இன்றைக்கு சரி செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவுடைய விஷயத்துல உள்ளத்துல வந்து விடக்கூடாது. நம்முடைய உலக ஆசைகள், உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் அது ஆசைகளாக உள்ளத்தில் வந்து விட்டதுன்னு சொன்னால் அந்த ஈமான் அது லத்தத்தாக இன்பமாக இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை என்று சொன்னால் இன்பமாக இருந்து தொழுகை வேண்டும் என்று நினைப்பார்கள், அந்த தொழுகையின் பக்கம் வருவார்கள், அதுதான் இன்பமாக இருந்தது. எப்பொழுது தொழுதாதான் அவருடைய உள்ளங்கள் அது ஆத்மாத்மாவாக அது உள்ளத்தினுடைய நிம்மதியாக இருந்தது. அதை தொடர்ந்து எல்லோருக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, நம்முடைய நேரத்தை எந்த அளவுக்கு செலவு செய்கின்றோம், மணிக்கணக்கில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஒரு சில மணி நேரங்கள் கூட நம்ம ரப்போடு தொடர்பு கொள்வதில் கொஞ்சம் சங்கட்டப்படுகின்றோம், அதில் சோம்பேறித்தனம் படுகின்றோம் ஒரு சில மணி நேரங்கள். ஆனால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்முடைய நேரத்தை பல மணி நேரத்தை வீணடிக்கின்றோம். நேரத்தை வீணடிப்பதற்கு கூட கேள்வி கணக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கேட்பான், நேரத்தை டைம் பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏதாவது நேரத்தை வீணடிக்கலாமா, ஏதாவது ஜாலியா பேசலாமா, கமெண்ட் அடிக்கலாமா, ஏதாவது பேசி வார்த்தை ஒரு சந்தோஷத்திற்காக இணைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சந்தோஷம் என்பது எதில் வைத்திருக்கின்றான், நிம்மதி என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும்பொழுது அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றது. நிம்மதி வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னை திக்ர் செய்வதற்காக, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகுங்கள். நினைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய கவலைகள் எல்லாம் போகணுமா, இந்த துன்யா நம்மளை போட்டு வாட்டி எடுக்கின்றதா, நாலா பக்கமும் பிரச்சனைகள், ஒரு பக்கம் நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இப்படியெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அல்லாஹ் என்று சஜிதாவில் விழுந்து விட்டோம் சொன்னால் எல்லா கவலைகளும் போகிவிடும். சஜிதாவில் விழுந்து பாருங்கள், ஒரு நிமிடம் சஜிதாவிலே இருந்து பாருங்கள், அந்த உள்ளம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும். தொழுகாளிகளுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது, தொழுகாளிகளுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். தொழுகியாளிகள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், அழகாக கூறிக்காட்டியிருக்கின்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, அல்லாஹு தஆலா அழகாக கூறிக்காட்டினார், நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள். இந்த நல்ல அமல்கள்ல முதலாவது தொழுகை. இந்த தொழுகை ஆளிகளுக்கு அல்லாஹு தஆலா மாபெரும் நியாமத்து சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம். அவர்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹு தஆலா நிம்மதி தருகின்றான் தொழுகையின் மூலமாக. தன்னுடைய 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 கவலைகள் இருக்கும். பிள்ளை எப்படி கட்டி கொடுப்பது, பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவது, பொருளாதார பிரச்சனை, மன பிரச்சனை ஆகி எல்லா பிரச்சனைகளும் முன்னால் வந்து நிற்கும். ஆனால் அந்த நேரத்திலே நாம் இறைவனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, சஜிதாவில் அல்லாஹ் என்று விடும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் அந்த பிரச்சனைகள் என்ன செய்கிறான், அல்லாஹ் தீர்வு தருகின்றான். பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கே இருக்கின்றது, பிரச்சனைங்க தீர்வுமா, உலகத்துல பிரச்சனை தீர்வே தீர்வாது. மரணம் வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், மௌத்து வரைக்கும் இருக்கும், கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு தீர்வு எதில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், ஐங்கால தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், மஸ்ஜிதோடு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மஸ்ஜிதோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அதற்குண்டான நிம்மதியும் மகிழ்ச்சியும் உலகத்திலும் கிடைக்கின்றது, மறுமையிலும் சிறப்பாக அல்லாஹ் தருகின்றான். அதற்காக நாம் நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ்வுக்காக நாம் இந்த தொழுகை எல்லா பிரச்சனை நிறைய இருக்கு அதற்காண்டி தொழுகக்கூடாது,
அதுக்காண்டி நான் வாங்க சொல்லல, பிரச்சனை இருக்கு வாங்கன்னு சொல்ல, உங்களுக்கு அது விஷயமா சொல்கின்றேன். இணைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு இஸ்லாம் என்ன சொல்லக்கூடியது? தொழுகை. எல்லா மனநோய்க்கும் பிரச்சனை எதிலே? தொழுகை இருக்கின்றது. ஒது செய்கின்றோம் அல்லவா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுவினுடைய தண்ணீர் முகத்திலும் நம்முடைய 2 கையிலையும் மசகு செய்கின்றோம் அல்லவா? பிடரிக்கு மசகு செய்கின்றோம் அல்லவா? பிடரினுடைய மசகு இருக்கின்றதோ, அந்த பிடரிக்கு மசகு செய்யும் பொழுது அந்த பிடரில நரம்பிலே படக்கூடிய தண்ணீரின் காரணமாக, அந்த மசனுடைய அந்த உதுவினுடைய தண்ணீரின் காரணமாக முதல்ல நம்முடைய துன்யாவுடைய அந்த மன கவலைகள் அதில் போக்கப்படுகிறது, மன பிரச்சனைகள் போக்கப்படுகின்றது. தொழுகைக்கு நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவன் பொறுப்பாளி ஆகிவிடுகின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றினாரோ அவருக்கு அன்றைய நாள் முழுக்க நான் பொறுப்பாளி. அவருடைய உணவுக்கும், அவருடைய உடைக்கும், அவர்களுடைய இருப்பிடத்திற்கும், எல்லாவற்றுக்கும், வாழ்வாதாரம் அனைத்திற்கும் யார் பொறுப்பாளி? அல்லாஹ் பொறுப்பாளியாக இருக்கின்றான். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. எனவே தொழுகை மிக முக்கியமானது, அல்லாஹ்வோட தொடர்பு முக்கியமானது. இரண்டாவது நான் சொல்வது தாவத்து இலல் ஈமான். ஈமான் மூமின் அல்லாஹ் முஸ்லிமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களை இபாதத்தின் பக்கம் கொண்டு வருவது. நாம் தொழுகைக்கு வந்து விட்டோம், நம்மை சார்ந்த பக்கத்து வீட்டுக்காரர் பள்ளிவாசலுக்கு வருவது நம் மீது கடமையாக இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், ஏப்பா பள்ளிவாசலுக்கு போலாம், ஃப்ரெண்டா கூட்டு வரோம், 4 பேர் பேசிக் கொண்டு இருக்கின்றோம், அவர் அப்படியே அழைத்து கொண்டு வருவது நம் மீது கடமையாக இருக்கின்றது. ஒரு பக்கம் எல்லா மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வது, மறுபக்கம் நம்மை சார்ந்த மக்களுக்கு ஈமானை சொல்வது. இந்த இரண்டும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான பணிகளாக இருக்கின்றது. இணைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கில்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.